உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். நள்ளிரவில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு மூத்த தலைவர் ராஜா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவர் மயங்கி விழுந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தமிழக அரசியல் தலைவர்கள் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. ஏறத்தாழ 20 நாட்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை முடிந்து நள்ளிரவில் நேற்றைய தினம் வீடு திரும்பினார். 4 வாரங்கள் ஓய்வில் இருக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அவருக்கு பக்கவாதம் என்று கூறப்படுகிறது. எழுந்து நடக்க முடியுமா, பேச முடியுமா என்பது தெரியவில்லை. முற்றிலும் குணமாகிவிட்டாரா அல்லது வீல் சேரில் அனுப்பியுள்ளனரா என்பது தெரியவில்லை. ராஜா பாஜகவின் மூத்த தலைவர். இவர் காரைக்குடி தொகுதியில் ஒரு முறை வெற்றி பெற்றார். பின்பு காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக ராஜாவை பாஜக தேசிய தலைமை ஓரங்கட்டி வைத்துள்ளது. அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜக மூத்த தலைவர் ராஜா ஓரங்கட்டப்பட்டுள்ளார். தற்பொழுது வயதாகிவிட்டது. அவர் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது.